வணக்கம். நான் உங்க சரவணபாஸ்கர். யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? Kind attention please. Train number 12736 Yeshwanthpur Secunderabad Garib Rath Express from Yeshwanthpur to Secunderabad is departing from platform number 4 at 16 hours 15 minutes. பிட் யார்டில் இருந்து பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வந்துட்டு இருக்குங்க. நம்மளை இன்னைக்கு புல் பண்ண போகிற லோகோ ராப் 7 39264 லாலாகுடா. ஒன் 2736 கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் யஷ்வந்த்பூர் டு செகந்திராபாத் ஜங்ஷன். கரீப் ரத் தாங்க, ஷார்ட்டாக ஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். இந்த G15 கோச் ரெஸ்ட் ரூம் நீட்டாக இல்லைங்க. க்ளாசட் சீட் கவர் டேமேஜாக இருக்கு. இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே 3 டயர் ஏசி கோச்சஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பர்த் சைடு லோயருங்க. நாலு 14 யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. 1 நிமிஷம் டிலே. நம்ம ட்ராவல் பண்ணுற கோச் ஜனவரி 2023 மேனுஃபேக்சர் பண்ணதுங்க. மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி ரெபர்லி. ஒரு டோர் ஏரியா மேலேயும் சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த வியூ நல்லா இருக்குங்க. நம்ம G5 லாஸ்ட்ல இருந்து 5th கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்றோம். ஏசி எக்கனாமிக் கோச்சஸ் தாங்க கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயின் ஃபுல்லா. Charging with mobile holder, emergency light, AC vent உடைஞ்சிருக்கு. Satellite Town Ring Road.
நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் vlogங்க இது. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி. A magical seat where thousands of people get emotional or motivated. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சைடில் கிடைக்கிறதெல்லாம் வரங்க. ஊர் சுற்றி புராணமோட நம்ம பயணம். இங்கே பக்கத்தில் தூத்லஹாலா வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த ட்ரெயினுடைய இன்ஃபர்மேஷனை வாங்க பார்க்கலாம். இன்னாகரல் ரன் 2008 February 2 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரன் பண்ணாங்க. செகேந்திராபாத் ஜங்ஷன் டு யஷ்வந்த்பூர் வரைக்கும் ரன் பண்ணாங்க. 6/8/2025 இருந்து 19/10/2025 வரைக்கும் செகேந்திராபாத் ஜங்ஷனில் இருந்து சார்லப்பள்ளி வரைக்கும் டெம்பரவரி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரீப் ரத் எக்ஸ்பிரஸோடைய ஒரிஜினல் லைவரி க்ரீன் வித் எல்லோங்க. ஆனால் இப்போ எல்லா கரீப் ரத் எக்ஸ்பிரஸும் ரெட் கலர் லைவரியாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கரீப் ரத் ஏழைகளின் ரதம்னு சொல்லுவாங்க. ஏசி கோச்சஸில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கனால இந்த கரீப் ரத் ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் நிறைய டென்ட் ஸ்டே இருக்குங்க. லெஃப்ட் சைடில் மாகாளி துர்கா ஃபோர்ட் இருக்குங்க. திப்பகனஹலி லேக்.
இந்த காட்சி நம்மளை ரொம்ப வியப்படைய வைக்குதுங்க. எந்த புகைப்படம் இதன் அனுபவத்தை நியாயப்படுத்தாது. இந்த லேக்கை சன்ரைஸ் இல்லை சன்செட்டுக்கு விசிட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஒரு பக்கம் இந்த ஏரி, அந்த பக்கம் அப்படியே கிரீனரியாகவும் இருக்கும். ஆப்போசிட் சைடில் மலை. கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இந்த இடத்துக்கு 57 கிலோமீட்டர் ரோட் வழியாக வரலாம். ஸ்ரீ கட்டி சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் வர வழியிலே இருக்குங்க. ஒன் டே ட்ரிப்பாகவும் இந்த இடம் அமையுங்க. இந்த ட்ரெயினுக்கான ஹால்ட்டை வாங்க பார்க்கலாம். யஷ்வந்த்பூர், ஹிந்துப்பூர், ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம், தர்மாவரம், அனந்தப்பூர், உண்டுக்கல், ராய்ச்சூர், யாத்கிரி, சித்தப்பூர், லிங்கம்பள்ளி, பேகம்பேட், செகேந்திராபாத். ஹண்ட்ரட் அண்ட் 50 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. கோச் பொசிஷன் வாங்க பார்க்கலாம். 2 ஜென்ரேட்டர் கார், ஃப்ரண்ட்லேயும் பின்னாடியும். G1 to G16 மொத்தம் 16 கோச்சஸ், ஏசி 3 டயர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கர்நாடகா பார்டர் முடியுது. வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ். இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் கிடையாது, ஆன்போர்ட் கேட்ரிங் கிடைக்கும். டின்னர் குண்டக்கல் வரைக்கும் வாங்கலாம், ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயினுக்கு ரிவர்சல் கிடையாதுங்க. வாரத்தில் திங்கள், வியாழன் மற்றும் சனி ரன் ஆகும். ஃபார்மர் ரயில்வே மினிஸ்டராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் அவர்களால் 2006 ஆரம்பித்த இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ், கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பீகாரில் இருக்கிற சஹார்ஷா டு பஞ்சாபில் இருக்கிற அம்ரித்சர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணாங்க. பட்ஜெட்டில் ஏசி ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணலாங்க இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸில். நம்ம வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி. அஞ்சு 48 ஹிந்துப்பூர் வந்தாச்சு. 11 நிமிஷம் டிலே. ஹிந்துப்பூர், இங்கே நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க.
விண்டோல இருந்து வெளியே பார்க்குற விஷுவல் இருக்கே, யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன் பக்கத்துலேயே கர்நாடகா ஸ்டைல் தொன்ன பிரியாணி வாங்கிட்டாங்க. தொன்னை மட்டும் மிஸ்ஸிங். ஒருத்தருக்கான சஃபிஷியன்ட் குவான்டிட்டி இருந்ததுங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. சிக்கன் 4 பீஸ் இருந்ததுங்க. 100 ரூபாய்க்கு ஒர்த்துங்க. இந்த ட்ரெயினை சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது எல்ஹெச்பி ரேக்ஸ் கொண்ட கோச்சஸ்ங்க. கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினுங்க இது. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பர்மிசிபிள் ஸ்பீட் 130 km/h. இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் இல்லைங்க. செகந்திராபாத் டு யஷ்வந்த்பூர் டு செகந்திராபாத் சிங்கிள் டெடிகேட்டாக ரன் பண்ணுறாங்க. பிரைமரி மெயின்டெனன்ஸ் செகந்திராபாத்லங்க. ஆர் 52 ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் வந்தாச்சு. 4 நிமிஷம் டிலே. புட்டபர்த்தி சாய்பாபா கோவில் இங்கே தாங்க இருக்கு. ஃபேர் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர் டு செகந்திராபாத் இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸில் 3 டயர் ஏசிக்கு 770 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏழு 41 தர்மாவரம் வந்தாச்சு. 1 நிமிஷம் டிலே. லைட் எண்ட் டு எண்ட் கொடுத்துருக்காங்க. தர்மவரம் டு அனந்தபூர் ஸ்ட்ரெச்சில் 129 km/h வரைக்குமே மெயின்டைன் பண்ணாங்க. அனந்தபூர் டு ராய்ச்சூர் ரோட். எட்டு 21 அனந்தபூர் வந்தாச்சு. 3 நிமிஷம் டிலே. அனந்தபூர் இங்கே நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்குங்க. குட்டி ஃபோர்ட்ஸ், பென்னகொண்டா ஃபோர்ட்ஸ், ராயட்ரக் ஃபோர்ட்ஸ் இருக்குங்க. உங்கள் காலில் இங்கே ப்ரெஸ் பண்ண வாட்டர் வருங்க.
நம்ம ட்ராவல் பண்ணுறது G5 கம்பார்ட்மெண்ட்லங்க. 9:36 குண்டக்கல் வந்தாச்சு. 21 நிமிஷம் டிலே. பதினொன்று 14 ராய்ச்சூர் வந்தாச்சு. 16 நிமிஷம் டிலே. கர்நாடகா ஸ்டேட்டுங்க இது. 3:54 லிங்கம்பள்ளி வந்தாச்சு. 40 நிமிஷம் டிலேங்க. இது தெலுங்கானா ஸ்டேட். நான் லைட்டாக தூங்கிட்டேன். நடுவில் யாத்கிரி சித்தப்பூர் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டோம். லிங்கம்பள்ளி ஹைதராபாத் ஏரியாவோட அவுட்டர் ஏரியாங்க. ஒன் 2736 யஷ்வந்த்பூர் சாயந்தரம் 4:15க்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 4:25க்கு செகந்திராபாத் போயிடுவான். அதே மாதிரி 12735 செகந்திராபாத் நைட் 8:20க்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் 8:20க்கு யஷ்வந்த்பூர் வந்துடும். இந்த ரூட்டில் அதுவும் ஏசி ட்ரெயினில் கம்மியான ஃபேர் இந்த ட்ரெயின் தாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், யஷ்வந்த்பூர்ல இருந்து செகந்திராபாத்துக்கு டெய்லி ட்ரெயின் கிடையாதுங்க, வீக்லி ட்ரெயின் தாங்க இருக்கு. நாலு 15 பேகம்பேட் வந்தாச்சு. 41 நிமிஷம் டிலே. கர்நாடகா ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகி ஆந்திர பிரதேஷ் வழியாக போய் மறுபடியும் கர்நாடகாக்குள்ளே ட்ராவல் பண்ணி தெலுங்கானா ஸ்டேட்டில் எண்ட் ஆகுதுங்க இந்த ட்ரெயின். ஒரே ட்ரெயின் 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுதுங்க. யஷ்வந்த்பூர் டு செகந்திராபாத் மொத்தம் 704 கிலோமீட்டர், 12 மணி நேரம் 11 நிமிஷத்தில் கவர் பண்ணிட்டோங்க. 4:26 செகந்திராபாத் ஜங்ஷன் வந்தாச்சு. 1 நிமிஷம் டிலே. செகந்திராபாத் ஸ்டேஷன் அவுட்டர் வியூ. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த vlog 2024 செப்டம்பர் 28 அன்னைக்கு எடுத்ததுங்க. இன்னொரு ட்ராவல் ஜேர்னி vlogல உங்களை பார்க்குறேன். நன்றி.